எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழி வறுவல் நம்ம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வறுவல் பண்ணுறோம். ஸோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வந்து நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கறி வேகிறதுக்கு. இப்போவே கல்லுப்பு போட்டோம்னா ரொம்பவே கறி நல்லா டேஸ்ட்டாக வெந்திருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்புலேருந்து 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கறியிலே தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு டேஸ்டியாக கிடைக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். எல்லாமே கலந்துடலாம். நல்லா கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் இறந்ததுக்கப்புறமா நமக்கு எடுத்து பார்க்கலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறி எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயம் தக்காளி அதோடய ஃப்ளேவரெல்லாம் நல்லா கறியில் இறங்கி ரொம்பவே இந்த வறுவல் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். உப்பு தேவையான நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா கறி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பர் பவுடரை போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோவே தாங்க, நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக நல்லா சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகாய் போடலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிடுங்க. சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வறுவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.